விடு விடு என்றாலும் விலகிட சொன்னாலும் என் காதல் தீராதடி. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃபயர் கன் தமிழ் கேமிங். இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க போனால் வீடியோக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ வீடியோக்குள்ளே என்ன பார்த்திங்கன்னா நம்ம டம்ப்ளைனை பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. கேவலமாக இருந்திருக்கும், எதுவுமே வைக்க முடியல, எனக்கு வைக்க தெரியல. நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பைட்ரு ஃபீஸர்னு எல்லாம் புதுசாக வந்துருக்கு கேமு. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. சரி வாங்க பார்க்கலாம். வீடியோ கூட எடிட் பண்ணிடலாம், நான் வாய்ஸ் கொடுக்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது காய்ஸ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டோரி மோடுக்கு தான் போக போகிறோம். நான் ஏற்கனவே இந்த கேமுக்கு விளாண்டுருக்கேன், மட்டும் நான் சொல்ல மறைச்சிட்டேன். நான் ஃப்ரீயாக தராங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் பில் பண்ணலாம், அதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஆடு பார்த்து இது பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் 1 GB எக்ஸ்ட்ரா தான் பண்ணாதீங்க. நாங்கள் ஸ்டோரி மோடுக்குள்ள போனால் நான் பேச மாட்டேன், நீங்களே ஸ்டோரி பாருங்கள். Hey everyone, I'm Finn Floman, just your regular college dude, nothing fancy. I'm the type of guy who's just quiet, you know, bullied often, kinda outcast, typical background character vibes. So, it was just another day. I was feeling super drained and just sitting on this old campus bench with my energy drink. Thought I'd just chug it and, you know, power through like always. But here's where it gets weird. Out of nowhere, someone freaks out and throws this alien spider. Can you believe that? And guess where it lands? Yep, right into my drink. Like seriously? Perfect aim, huh? Me? Totally clueless. Took a big sip and something's wrong. Like, really wrong. My whole body felt like it was glitching. Like I short-circuited or something. Muscles tense, hands twitching, chest pounding. Blood, DNA, weird visuals, all messed up. Yep, I know it's super gross, but that's how it happened. That's how I became, well, not but I'm kind of the fused version. The spider fuser. அதாவதுப்பட்டது ஒரு ஜூஸ் குடிச்சிருக்கான் பையன். அதில் அந்த ஸ்பைடர் ஸ்பைடர் ஃபீஸர் மாதிரி இருக்கான். அதாவது ஸ்பைடர்மேன் மாதிரி தான், அது ஜூஸில் விழுந்து செட்டு மாற்றிருக்காங்க. சரி வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு சண்டை நடக்க போகுது கைஸ், சண்டையை பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வலை விட்டு போயிட்டுருக்கோம். திடீர்னு மழை தான் வருது, ஆனால் கொஞ்சம் இன்னொரு மாதிரி சார்ஜெல்லாம் இன்னும் வருது. வலையும் ஒரு மாதிரி இருக்குது, நம்மளுக்கு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க மெஷினு. அப்படியே முடிச்சுட்டு வாங்க. இது ஸ்கிப் பண்ணிடலான்னு பார்க்குறேன். அந்த இடத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுது போடுறேன், ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா ஸ்கிப் பண்ணல, ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் வீடியோவே இருக்குது, அதனால தான் ஸ்கிப் பண்ணல. சரி வாங்க, வாய்ஸ் கொடுக்குறது தான் ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப நேரமாக வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். வீடியோ கூட எடிட் பண்ணிடுவேன். வாய்ஸ் பயங்கரமாக இருக்குது, அதான் கேம் விளாடும் போதே வாய்ஸ் கொடுக்கணுங்கிறது. சரி வாங்க, நான் கட் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுது. அதுவும் இல்லாமல் செல்லு வேறு லேக் ஆகுது. சரி வாங்க, கொஞ்சம் கிட்டக்க போயாச்சு, இன்னும் கொஞ்சம் கிட்டக்க தான். வண்டியில் தான் அடி பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போயிடுவோம். போயிடாதீங்க வீடியோ விட்டு, ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ ஓடிட்டு நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க, வெளியே இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டக்க வந்தாச்சு, அவ்வளோதான் கிட்டக்க வந்தாச்சு. இப்போ நம்ம சண்டைக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துட்டாங்க, கீழே நின்றுக்கிட்டு பூஜை போட்டுட்ருக்காங்க. மேலே இப்போ இறங்கி போய் சண்டையை ஆரம்பிக்கிறோம். சண்டையை போடலாம். சண்டையை ஸ்கிப் பண்ணிடலான்னு பார்த்தா ஸ்கிப் பண்ணிடலாமல் நினைக்கிறேன். நான் ரொம்ப நேரம் ஓடும், கடுப்பாகும் உங்களுக்கு வேறு, நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஸ்கிப் பண்ணிடலாம் சண்டையை. 2 பேர் மட்டும் அடிச்சுட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஓட மாட்டுக்கு இதுக்காக ஸ்கிப் பண்ணிடுறேன். இது வேலைக்கு ஆகாது, ஓடிட்டுருக்கேன்.
ஸ்கிப் பண்ண மனசு வர மாட்டேங்குது. ஆனால் ஸ்கிப் பண்ணணும்னு தோணுது. ஆனால் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஆனால் ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஆனால் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி டவர் இருக்கும், 4 டவர். அதை போயிட்டு நம்ம வந்து ஹேக் பண்ணி நம்ம சிட்டியை மேப் வர வைக்கணும். இப்போ நம்ம மேப் தெரியாமல் இருக்கா, மேப் வர வைக்கணும். வாங்க போய் மேப் வர வைக்கலாம். வெறவே வளைய விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டக்க வந்தாச்சு. இப்போ நம்ம ஹேக்கு போடலாம். ஹேக்கு போடுறதுல கில்லாடி ஹேக் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கு போட்டாச்சு. இப்போ ஒரு கட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பை வந்து ஓப்பன் பண்ணியாச்சுன்னு சுற்றி காட்டுறாங்க. ஒரு இடத்த என்னத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பவர் வேறு கிடச்சிருக்கு. அதை விட்டு மூலமாக மிஷின் கொடுப்பாங்க. அதை முடிச்சோன்னா காசு தருவாங்க. ஏதாச்சும் பவர் அன்லாக். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப் அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு மேப்பாக போய் அன்லாக் பண்ணணும். கட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். எல்லாம் வந்து அடுத்த 3 இருக்குது. 3த்தையும் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரான்ஸ் நம்ம கட் பண்ணிடலாம். ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம 4 இதையும் முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் போய் முடிச்சு புது ட்ரெஸ்ஸு தர போகிறாங்க. அங்கே தான் போக போகிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஓட வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணியாச்சு. நம்ம முடிச்சாச்சு. ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டு எடுத்தாச்சு ஆகுதுன்னு நம்மளோட புது சூட் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 4த்தையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் தர போகிறாங்க. அதை போய் எடுத்துடலாம். அதையே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அதுவும் ரொம்ப நேரம் ஆகுது. ரொம்ப புது ட்ரெஸ் ஆகியாச்சு. இப்போ நம்ம வளைய விட்டு காட்டுறாங்க. என்ன பண்ணலாம் வந்து ஓட்டிக்கலாமா இல்லை ஃப்ளவர்ஸில் காட்டுறாங்க ட்ரெஸ். இதெல்லாம் நம்ம வந்து லைவ் போட பிடிக்கல. நம்ம லைவுக்குள்ளே அதனால் லைவ் போட போகிறோம். இந்த ஹேரியில் வந்து லைவ் போட போகிறோம். அந்த ஸ்பாட்டுக்கு லைவ் அவங்கள்ட்ட காட்டுறேன். நம்ம லைவ் போடுற இடத்துக்கு வந்தாச்சு கைஸ். நம்ம லைவ் போட போகிறோம். அவங்க லைவ் பண்ணலாம். ரியல் லைஃப்பில் வந்து லைவ் போட போகிறாச்சு. லைவ் போட்டு வரலாம். இது கட் பண்ண இல்லாமா கட் பண்ணிடலாம் கைஸ். கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்பாட்டு வந்தாச்சு. ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கவர் போட்டுருக்கோம். நீங்களும் ஆபத்தான ஒன்று பார்த்தீங்கன்னா வெண்டாட்டில் இருக்கும். யார் வேணால் வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் வந்துருக்கோம். இந்த மாதிரி வந்து பூஜா மாதிரி ரோஜாவை நீங்கள் ரோஜாவை உட்காரல. இந்த மாதிரி வந்து லைக் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, கமெண்ட் பண்ணுங்க. மக்களே அவ்வளோதான் முடிக்க போகிறோம். வேறு இடத்துல போய் லைவ் போடுறோம். டவர் அதிகமாக போதியா இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா லைவ் முடிக்க போகிறோம். ரொம்ப நேரம் ஆச்சு. அடுத்த இடத்துல போய் லைவ் போட போகிறோம். நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிடலாம். பாய் பாய், டேக் கேர் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து இது 3ஆம் டைம் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா பிரச்சனை மேலே அடுத்த ஸ்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தான் 3ஆம் ஸ்பாட்டு. இது மேலாம் கட்டின இந்த சிலையெல்லாம் அந்த சிலையெல்லாம் வந்து நான் கட்டினேன். இந்த சிலை எல்லாமே நான் போட்டுருக்கேன். எங்கள் தாத்தா இந்த மாதிரி வீடியோ போட்டு கட்டியிருக்காங்க. இதை பற்றி சொன்னோன்னா 10 மணி நேரம் ஆகிடும். அதனால நான் கட்டி முடிச்சுக்கிறேன். அப்படி சொல்ல மாட்டேன். நான் லைவ் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இதை பற்றி யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா வந்து அவர்களே தெரியக்கூடாது. ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும். இந்த சாச்சிருவேன் வந்து அப்புறம் வந்து ஒன்றும் இல்லை மக்களே. இதை பற்றி நான் வந்து சொன்ன மாதிரி தப்பாக நினச்சிக்காதீங்க. பாய் கைஸ். இதெல்லாம் நான் கட்டேன். அப்படியே பண்ணுங்க. நல்லா செய்யுது பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணிடுவேன். பார்த்தீங்கன்னா இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த பாட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. போடுவேன். எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணலான்னு நான் போடுவேன். யாராவது விட. பாய் கைஸ். லைவ் முடிச்சாச்சு. இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுக்கலாம். சரி பை கைஸ். உண்மையிலேயே முடிச்சுக்கலாம். அடுத்த பாட்டில் வந்து சந்திக்கலாம். பாய்.